ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம MCU அண்ட் DCUக்கு அப்புறம் மிக பிரபலமான சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னா அது நம்ம மான்ஸ்டர்வர்ஸ் தான். இந்த யூனிவர்ஸ்ல இருந்து அடுத்ததா என்ன படம் இறங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா காட்ஸில்லா எக்ஸ் காங் 3 தான். ரீசெண்டா இந்த படத்தோட ஸ்டோரி எந்த மாதிரி இருக்க போகுதுங்கிறத பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு இந்த படத்தோட ஸ்டோரி லைன். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது வச்சிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம காட்ஸில்லா எக்ஸ் காங் 3 படத்தோட படப்பிடிப்பு பாத்தீங்கன்னா ரீசெண்டா தான் மிக பிரம்மாண்டமா ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த படத்தோட ஒர்க்கிங் டைட்டில் என்ன வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜூஸ்னு வச்சிருக்காங்க. கிங் டைட்டில்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காட்ஸில்லா எக்ஸ் காங் 3 படத்தோட ஆபீஷியல் டைட்டில் பாத்தீங்கன்னா இன்னும் அவங்க ரிவீல் பண்ணவே இல்ல. சோ இந்த படத்தோட டைட்டில் அவங்க ஆபீஷியலா ரிவீல் பண்ற வரைக்கும் இந்த படத்தோட ஒர்க்கிங் டைட்டில் பேர் வந்து ஜூஸ் தான். இந்த ஜூஸ்க்கும் நம்ம டைட்டன்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்ங்கறத பத்தி இப்ப பாத்துடலாமா? அதாவது கிரீக் மித்தாலஜில நம்ம ஜூஸ் பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா பெரிய பெரிய ராட்சச டைட்டன்ஸ்களையும் பாதாள உலகத்துல ஒரு ஆழமான பகுதியில சிறை பிடிச்சு வச்சுட்டாராம். இந்த ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா நம்ம கிரீக் மித்தாலஜில சொல்லப்பட்டிருக்கு. இந்த காட்ஸில்லா எக்ஸ் காங் 3 படத்தோட ஒர்க்கிங் டைட்டில் ஜூஸ்னு இருக்கறனால இந்த படத்தோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மனிதர்கள் டைட்டன்ஸை ஹாலோ எர்த்துக்குள்ள தள்ளி விட்டு மூட முயற்சிக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இருக்க போகுதுன்னு ஒரு ரூமர்ஸ் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ரீசெண்டா பயங்கர வைரலா ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு அபிஷியல் இன்ஃபர்மேஷன் தெரியல. சரி, வெயிட் பண்ணி பாப்போம். இந்த ஸ்டோரி லைன் கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. எக்ஸிகியூஷன் மட்டும் வேற லெவல்ல பண்ணாங்கன்னா வேற லெவல் ஹிட் ஆகும் இந்த படம். அதே மாதிரி இந்த காட்ஸில்லா எக்ஸ் காங் 3 படத்துல நம்ம காட்ஸில்லாக்கு ஸ்கிரீன் டைம் ரொம்ப அதிகமா இருக்க போகுது. அதே மாதிரி நம்ம காட்ஸில்லாவோட ஸ்டோரியிலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்களாம். பிகாஸ் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மான்ஸ்டர்வர்ஸ் படங்களில் காட்ஸில்லாக்கு பெரிய முக்கியத்துவமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா காங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூலே காங்க வச்சு தான் ஸ்டோரியே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம காட்ஸில்லா ஃபேன்ஸுக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காட்ஸில்லாக்கு முக்கியமான ரோல் இருக்குன்னு சொல்லப்படுது. போன படத்தோட எண்டிங் எப்படி முடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காங் அவரோட ஃபேமிலி கூட இருக்கிற மாதிரி ஹாலோ எர்த்தில் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம காட்ஸில்லா பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் எர்த், அதாவது நம்ம எர்த்தை பார்த்தீங்கன்னா பாதுகாத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சர்ஃபேஸ் எர்த்தில் பார்த்தீங்கன்னா காட்ஸில்லா இருக்காரு, ஹாலோ எர்த்தில் பார்த்தீங்கன்னா காங் இருக்காரு. இப்போ நம்ம சர்ஃபேஸ் எர்த்தில் இருக்கிற எல்லா டைட்டன்ஸையும் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ஹாலோ எர்த்துக்குள்ள தள்ளி ஹாலோ எர்த்தை மூட பார்க்குற மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டோரி லைன் இருக்க போகுதுன்னு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதனால் வெயிட் பண்ணா தெரியுது ஆஃபீஸில் இல்லைனா சும்மாவான. அதே மாதிரி இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 26 2027 ஆண்டில் தேட்டர்ஸில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஹைப் இருக்கு. முக்கியமாக நம்ம தமிழ் ரசிகர்கள் காட்ஸில்லா மற்றும் காங்குக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன குக் பண்ணுறாங்கன்னு. ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த படத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரியும்னா எங்ககிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹாலிவுட் விஷயங்கள்லாம் தெரியணும்னா நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.